கரெக்டா 5:23 ஒரு டோல் பிளாசாவில் நிற்கிறோம். ஊருக்கு போயிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் மாசத்துக்கு 2 தடவை ஊருக்கு போவேன். பட் இன்னைக்கு போறது வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. அந்த விஷயம் என்ன நான் அடுத்த வீடியோல சொல்றேன். பட் இன்னைக்கு நான் டிராவல் பண்ற என்னென்ன பண்றேன்னு மட்டும் இந்த வீடியோல சொல்றேன். காரும் கிரீனு, பின்னாடி 2 கிரீன் கார் பார்க்க அழகா இருக்கும். ரோட்ல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 2 கிரீன் கார் வந்து பாருங்க பின்னாடியே அழகா இருக்குல்ல. முன்னாடி இருந்து பார்த்தா நல்லா இருக்கும். 3 கார் தொடர்ந்து கிரீன் கார் போறது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் காஃபி பிரேக் டீ ஷாப்ல. ஊருக்கு போறதுக்கு மொத்தமே 120 கிலோமீட்டர் தான். ஆனா என்னால ஒரு டீ பிரேக் எடுக்காம இருக்கவே முடியாது. பாலாஜா வழியா வந்தா இந்த டீ ஷாப்லயும், காஞ்சிபுரம் வந்தா வேற ஒரு டீ ஷாப். இதெல்லாம் ரெகுலரா நான் நிறுத்துற ஸ்டாப். சரி வாங்க டீ சாப்பிட போலாம். இந்த டீ கடையில் எல்லா ஸ்நாக்ஸும் கிடைக்கும். பிரெட் ஆம்லெட், போண்டா, பஜ்ஜி எல்லாமே கிடைக்கும். நான் வந்து ஒரு சுகர் இல்லாத டீயும் 2 போண்டா மட்டும் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து என் தங்கச்சி பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிக்கிட்டேன். செய்யார் வந்துட்டோம் மக்களே. டைம் வந்து 8:20. இருக்குமோ இருக்காதோன்னு நினைச்சேன். ஏன்னா வந்து 8:20 9 மணிக்கெல்லாம் கடை இருக்குமான்னு தெரியல. அதனால நல்ல வேலை கடை இருக்கு. நான் வந்து மளிகை சாமான் வாங்க போறேன். 9 மணியை தாண்டிட்டு எங்கள் ஊரில் கடைலாம் இருக்காது. அதனால நான் டவுன்லேயே வாங்கிட்டு போனாதான். அதனால மளிகை சாமான், காய்கறி, பழம் இதெல்லாமே நான் இங்கே வாங்கிக்கிட்டேன். மளிகை சாமானுக்கு கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கினேன். இதுக்கே வந்து பில் 560 ரூபாய் வந்துடுச்சு. தக்காளி 20 ரூபாவா? வெங்காயம் தக்காளி மட்டும் 1 கிலோ வாங்கிட்டேன். கார்ல லைட்டை போட்டு விட்டு இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. தெரியாம லைட் ஆஃப் பண்ணாமே போயிட்டேன். சீப் 80 ரூபாவா? நாளைக்கு வரலாம் தாங்குமா? அப்புறம் என் தங்கச்சி பையனுக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்சல் வாங்கிக்கிட்டேன். இதான் லாஸ்ட் ஸ்டாப் செய்யார் பால்கோவாவில். பால்கோவா வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும் இல்லை, செய்யாரும் பால்கோவா ஃபேமஸ். ஒரு பீரியடில் வந்து இங்கே பால்கோவா அடிப்பாங்க நல்லா. அப்போல்லாம் வந்து நிறைய பேர் எருமாடு வச்சுருந்தாங்க. இப்போ மாடே யாரும் வச்சிருந்த. அண்ட் இதோட ஃபைனல்லாம் ஷாப்பிங் முடிஞ்சு. இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர்ல நான் வீட்டுக்கு போயிடுவேன். சரி, நான் இதெல்லாம் ஏன் வாங்கினேன், எதுக்கு ஊருக்கு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரலாம். பாய்.